சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காகவும் சென்னை ஜிஎஸ்டி சாலை மற்றும் கோயம்பேட்டில் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கும் வகையிலும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கட்டப்பட்டுள்ளது. $393.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 88.52 ஏக்கரில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் 2310 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. இதனால் தினமும் 1 லட்சம் பயணிகள் பயன்பெறுவர். பேருந்து நிலைய வளாகத்திற்குள் வெளியூர் மாநகர பேருந்துகள் மட்டுமின்றி ஆம்னி பேருந்துகளும் செல்ல வசதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இங்கு ஒரே நேரத்தில் 200 பேருந்துகளை நிறுத்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் மருத்துவமனை, மருந்தகம், 24 மணி நேரமும் செயல்படும் ஆம்புலன்ஸ் வசதியும் உள்ளது. 4 பெரிய உணவகங்கள், 100 கடைகள், செல்போன் சார்ஜிங் வசதி உள்ளிட்ட அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. 4 சுத்திகரிப்பு அமைப்புகள் மூலம் 12 இடங்களில் 24 மணி நேரமும் குடிநீர் வசதி, 540 கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நவீன தொழில்நுட்பத்தில் வாகனங்களை பார்க்கிங் செய்ய வசதியாக 2 கீழ்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் தளத்தில் 260 கார்கள், 568 இருசக்கர வாகனங்களும், இரண்டாவது தளத்தில் 84 கார்கள் மற்றும் 2230 இருசக்கர வாகனங்களும் நிறுத்த முடியும். சிசிடிவி கேமராக்கள், நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் தங்குவதற்கு நவீன ஓய்வறை, முழு குளிர்சாதன வசதி, மழைநீர் வடிகால்கள், சூரிய தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தை அடையும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கண் பார்வையற்றவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் பிரெய்லி பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறை, ஏடிஎம் மையங்கள், காவல் கட்டுப்பாட்டு அறைகள், போக்குவரத்து அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல எக்ஸிலேட்டர் வசதியும், அதிக பாரத்தை கொண்டு செல்ல 6 மின்தூக்கிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.